சார்ஜ் போட்டுக்கிற வைஃபை எல்லாமே கிடைக்கும். எப்படி இந்த வாரம் எப்படி போயிட்டு நாளைக்கு விடுமுறையா? இந்த வாரம் எப்படி போய் இந்த வாரம்ல என்ன ஆமாமா, நாளைக்கு இப்ப வாரத்துல இந்த 2 நாள் வாரம்னா விடுமுறை. இப்போ ஆமாமா 2 நாள் விடுமுறை. ம். என்ன வந்து அடுத்த அசைன்மெண்ட் பண்ணணும்ன்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன். என்னமோ கிராமர் மாதிரி என்னமோ போட்டிருந்தது. எனக்கு அது புரியல. நீ ஒன்று அனுப்பிச்சிருந்தீங்க ஒரு ஃபோட்டோ. இப்போ அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா? என்னமோ கிராமர் வெர்ஷன் என்னமோ போட்டிருந்தது. யாரோ எழுதிட்டு இருந்தாங்க. ம். இல்ல இல்லைங்க, அது வந்து அந்த இது கணக்கு போட்டிருந்தாங்க. இது எப்படி போகணும்னு கடைசியா அதுதான். எப்படி புரியுதெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்று ஏற்கனவே உன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி இடங்க, உன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி பதில் கிடைக்குதாங்க? இல்ல இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டா அந்த கோடிங் அதனுடைய டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணும் அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்பேஸ் சிஸ்டம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட்டு சேட்டலைட்டு அப்படின்னு அதை எடுக்கிறாங்க. இது வந்து சரி. டேட்டா பத்தி ம். அந்த மாதிரி. இப்போ எக்ஸோ பிளானட்னா இப்போ என்ன மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ம். டேட்டாவெல்லாம் ஆல்ரெடி இந்த யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அதை எடுத்து நம்ம இப்படி அசைன்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் சரி சரி சரி. இப்போ கூட புதுசா ஏதோ நாசா விஞ்ஞானி ஏதோ புதுசா ஏதோ புதுசா ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கூட உங்களை அனுப்பிச்சிருக்கேன் பாரு. இப்பதான் பார்த்தேன் நான். அந்த மாதிரி இது நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இத வந்து எல்லாத்தையும் ஆம், இது டேட்டாவா எடுத்து அதுல வந்து எந்த இது நம்மளுக்கு பக்கத்துல இருக்கு, என்ன எக்ஸோ பிளானட் அந்த மாதிரியான அசைன்மெண்ட். ம். உங்க கல்லூரியும் கண்டுபிடிச்சிருக்குது. அந்த ஏற்கனவே நேத்து நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசுனேன் இல்லையா? உங்க கல்லூரி கூட 2 நட்சத்திரத்தை குள்ள நட்சத்திரம் பழுப்பு ஆமா ஆமா, நிறத்துல. இங்க வந்து அந்த அப்சர்வேட்டரி இருக்கிறதுனால அது அவங்க போய் ப்ரொஃபஸர்லாம் பாக்குறாங்க. இங்க பார்த்ததா சொன்னாங்க. இந்த மாதிரி நான் ஹாலோவின் அப்போ நான் இந்த மாதிரி பார்த்தேன்றலாம் சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி நேரடி தகவலே வந்துருமா? எப்போ 24 மணி நேரம் மனுஷமுங்க அங்க ப்ரொஃபசர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? இல்ல அதுக்கு இல்ல ஏதாவது இல்ல, அங்க அங்க வந்து 24 மணி இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அங்க டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது கேமரா கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். அத அவங்க இது பண்ணுவாங்க. அதுல போய் நம்ம டேட்டா எடுத்துட்டு வருவாங்க. சில நேரம் வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல்லா அதை கவனிக்கிற மாதிரி இருக்கும். அது அவங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கோம். அப்பப்போ இவங்க டாட்டா பார்த்துக்குவாங்க இல்லையா? தேவைப்பட்ட அது மாதிரி. ஆமா ஆமா, வேணா பாப்பாங்க, வேணா தேவைப்பட்டதுன்னா பாப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் புதுசா போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அது ப்ராக்டிக்கலுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு வருவோம். அருமை அருமை. எப்படி இந்த கிட்டத்தட்ட 4 வாரம் ஆச்சு. 4 வாரத்துல என்ன புதுமை கண்டாய்? 4 வாரம் ஆச்சு இல்லையா? 3 வாரமா 4 வாரமா? இல்ல, நாம வந்து ஒர்க் ஷாப் போறோம்ல, அந்த ஒர்க் ஷாப்ல வந்து நிறைய விதமான அந்த கேலக்சினா என்ன, பிளாக் ஹோல்னா என்னன்னா ஒவ்வொன்று பத்தி தியரிட்டிக்கலா நிறைய அந்த மாதிரி இன்னும் இங்க வந்து வரல. இது வந்து இந்த வரல. மாதிரி ஒரு டாபிக் எடுத்து அது டேட்டா எப்படி வரும், அதை எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல போடணும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்றது அப்படி இது இருக்கு தவிர இன்னும் அந்த நம்மளோட கொஸ்டின் அந்த ஏலியன்ஸ் இருக்கா, ஏலியன்ஸ் பத்தி அந்த அதெல்லாம் மாதிரி நம்ம ஒர்க் ஷாப்ல இது பண்ற மாதிரி இன்னும் இது இல்ல. இது தியரட்டி, இது ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்ன்றனால ரொம்ப அந்த இது மாதிரி நம்ம ஆஸ்ட்ரோனமி எடுத்தோம்னா அங்க அந்த இது வேற மாதிரி இருந்துச்சு. அவனுங்களோட சிலபஸே வேற மாதிரி. அது வந்து ஃபுல்லா தியரட்டிக்கலா என்ன ஏது இப்படின்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிற மாதிரி. இது வந்து இது கொஞ்சம் பிசிக்ஸ், கொஞ்சம் கணக்கு, டேட்டா, அத கம்ப்யூட்டர்லாம் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. இப்ப நீங்க ஸ்பேஸ் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இந்த டிசைன் பண்ணணும் 3D ப்ராஜெக்ட் ஒண்ணு, அது வந்து ஓகே நல்லா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம இது பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் சிஸ்டம்ல அதை கொடுத்துருக்காங்க. ராக்கெட் ப்ரொபல்ஷனும் ஓகே தான். நம்ம எப்படி அந்த ராக்கெட் அனுப்பணும், எப்படி அது வேலை செய்யுது, அதெல்லாம் இதோட சேர்ந்த மாதிரி. இதை வந்து இப்போ அது கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கிறது நம்மளுக்கு புதுசா இருக்கு. எல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி. நல்லா இருக்குல்ல. அதாவது சேர்ந்தது. நல்லாதான் இருக்குங்க. மற்றபடிக்கு அதாவது நீ என்ன எதிர்பார்த்தையோ அதெல்லாம் கூடுதலா கிடைக்குதா? உன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி கிடைக்குதா அப்படிங்கறதான் கேள்வி. அது போக போக தான் தெரியும் இல்லையா? போக போக தான் தெரியும். இப்போ இதுல இப்போ
இந்த செமஸ்டருக்கு இது இருக்கு. அடுத்த செமஸ்டருக்கு இன்னும் வேற சப்ஜெக்ட் இருக்கும். அதுல என்ன ஏதுன்னு போகதான் தெரியும். அதான் நீ சொல்ற விஷயத்த நானும் ஓரளவு புரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். இதுல அது அப்சர்வேட்டரி போறதுக்கானது அதெல்லாம் இன்னும் சொல்லல. இப்பதான் நாங்க பார்த்துட்டு வந்திருக்கோம். மறுபடியும் அங்க போய் பிராக்டிகல் பண்ணணும். அது எப்போ ஒருவேளை அடுத்த செமஸ்டர் இருக்கலாம். எப்ப பார்த்து வந்து அற்புதம் அற்புதம் அற்புதம். சரி சரி. அவ்வளவுதான். போதும் இந்த விஷயத்த. இது நமக்கு அது நீ சொல்ற விஷயத்த நான் இன்னைக்கு கற்பனை பண்ணணும். நீ என்ன சொல்றியோ நான் ஒரு கற்பனை பண்ணியிருப்பேன், நீ ஒரு கற்பனை பண்ணியிருப்ப, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. சரி பார்ப்போம். ஆமா இல்ல, ஆனா எப்படி பார்த்தாலும் எங்க வந்து நிக்குதுன்னா அணுவுல வந்துதான் நிக்குது. அது அணுவை பத்தி எல்லாம் பேசுறாங்களா? ஆட்டமை பத்தி எல்லாம் பேசுறாங்களா? ஆட்டம், அணு, அது இல்ல 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 இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த அங்க இருக்கிற கேலக்சி அண்டங்கள் இதை பத்தி தான் பேசுறாங்க தவிர ஆட்டம்ல இருந்து தொடங்குறது இல்ல இல்லையா? ஆட்டம்லாம் நான் முன்னாடியே படிச்சு வந்திருப்போம்ல, அதெல்லாம் அவங்க இது இல்ல. ஏன்னா இப்போ அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படின்னா விண்வெளியில் இருக்கிற அந்த பொருளை தான் படிக்கிறோம். அதான் விண்வெளியில் இருக்கிற பொருள், இந்த நட்சத்திரம். அந்த அதுக்கு அடிப்படை அது ஏன் சேருது, ஏன் உடையுது, எப்படி வந்து வெளிச்சத்தை உண்டாக்குது, மறுபடியும் இறந்து போகுது, மறுபடியும் பிறக்குது, அதெல்லாம் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆஸ்ட்ரானமியில வந்து படிச்சிருந்தோம்னா அதுல வந்து தியரிட்டிக் சொல்லி பண்ணது வந்து நார்மலா பண்ணது தானே, சும்மா அவர் பிராக்டிஸ்க்காக தான் கொடுத்தாரு. இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணணும். அசைன்மெண்ட் இருக்கிறது கீழே டார்க் பிளாக் லெட்டர்ஸ் அதான். சரி சரி. இப்ப கெமிஸ்ட்ரியில வருமா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வருமா? உயிர்கள் பத்தி ஏதாவது? உயிர்கள் பின்னாடி வருமா? உயிர்கள் உயிர்கள் அதெல்லாம் வராது. சரி 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 சரி. அப்புறம் அவ்வளவுதான் விஷயம். அப்புறம் நம்ம மாணவர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தன்மின்கண் வந்து 2 ஒருத்தர் செஞ்சிருக்காங்க, நல்லா செஞ்சுட்டு வர்றாங்க. இத பாத்தியா இல்லையா? இவர் ஒரு நான் பண்ணிருக்கேன். ஆமா, அதை பார்த்து உங்க மாணவர்கள்ட்ட சொல்லி இது அடுத்து இதைத்தான் நம்ம அடுத்தது செய்ய போறோம். அது எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அது ஒரு சாம்பிள் செஞ்சு பார்த்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தையும். நாம ஆட்டத்துல இருந்து போறோம். நம்ம எங்கிருந்து ஆட்டத்துல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம போறோம். அப்ப இதுதான் நட்சத்திரம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த ஆட்டம் தான். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இதுதான் அடிப்படையே. அதுல இருந்து தான் நம்ம தொடங்குறோம். அது ஏன் இது நடந்துக்குது இப்படி? இது வந்து குவாண்டத்துல ஏன் நடந்துக்குது? சின்ன பொருளை எப்படி நடந்துக்குது அப்படிங்கறதுதான். இதைதான் வச்சு நீங்க நட்சத்திரம் உருவாக்குற இப்ப பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னா இது காரணமே ஆட்டம் தான். டென்சிட்டி தான் 1.5 டென்சிட்டி. அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்குது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால ஏன் இது வேலை செய்யுது, நான் கருத்தெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிடுறியா இல்லையா? எந்த மாதிரி ஹைட்ரஜன் எப்படி ஆக்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் படிச்சிடுறியா இல்லையா? அனுப்புறதெல்லாம் பாத்துறியா? அதெல்லாம் பாத்துறியா? புரியுதா? கொஞ்சம் 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 பாக்குறேன். அதெல்லாம் பார்த்தா தான். இப்ப நான் முழுக்கமா ChatGPT நம்புறது இல்லை. நான் என்ன கொடுக்கறனோ அது வந்து நான் கொடுக்குற தகவல் சரியா இருக்க நான் பார்த்துட்டு தான் அனுப்புறேன். ஆனா வந்து நம்ம கொடுக்குற தகவல் சரியா இருந்ததுன்னா அது ஒழுங்கு பண்ணி கொடுத்துருது. நான் நம்புறது இல்லைன்னு சொல்லுவேன், உன்னை நம்ப மாட்டேன்னு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த மெட்டீரியல் அங்கேயே கிடைக்குது. அலுமினியம், செம்பு அங்கேயே கிடைக்குது. அதை செக் பண்ணி பாரு. அது அங்கேயே கிடைக்குது. ஆமா, அது பண்ணி பார்த்துட்டு எல்லாமே அங்கேயே கிடைக்குது. எல்லாமே கிடைக்குது. எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் கிடைக்காதே கிடையாது. எலக்ட்ரிக் ஸ்டோர் அங்கதான் எல்லாமே கிடைக்குது. அடேங்கப்பா, ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்றதை பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் பார்த்து இந்த இண்டிவிஜுவல் ரிசர்ச், இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் இதை பார்த்து நிறைய வர்றாங்க. அவங்களுக்கு எங்க இருந்து பொருள் கிடைக்குது? எல்லாம் அங்கதான் போய் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ல தான் கிடைக்குது. லூட்டன்ல எல்லாமே கிடைக்குது. நான் பார்த்தேன். நான் அதை தான் அனுப்பிச்சு வச்சேன். அது ஒண்ணு பாத்துக்கோ. அது ஒண்ணு செஞ்சு பாரு. செஞ்சு பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு போடும். சரியா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மணி 2:45 3:30 3:45 இங்க மணி 3:45. எப்படி 8 மணிக்கு 4:40. 7 மணி வரைக்கும் எங்க இருப்பியா? இல்ல நான் கிளம்பிடுவேன். 5 மணிக்கு கிளம்பிடுவேன். சரி கண்ணு, மறுபடியும் நான் பேசுறேன். சரிங்க. நன்றி.